ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட கிறிஸ்துவின் மரணங்களை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேக ஆலயங்களிலே 21 நாட்கள் 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவர் நமக்காய் மரித்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக நாம் இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே அநேகமாய் காத்திருக்கிறது உண்டு. அநேக ஊழியர்கள் கூட தேவனுடைய சமூகத்திலே ஒரு புதிய அத்தியாயத்திற்காக, புதிய கிருபைகளுக்காக, ஏனென்று சொன்னால் தேவனுடைய மரணமும் ஜீவனும் இந்த சரித்திரத்தையே மாற்றி அமைத்ததாயிருக்கிறது. அநேகரை உயிர்ப்பிக்கிற ஒரு பலன் என் கிறிஸ்துவுக்கு உண்டு. மரணத்திலே, மரண தருவாயிலே, மரண சூழ்நிலையிலே உலகத்தினுடைய காரியங்கள் மாத்திரமல்ல, அநேகர் சரீர பிரகாரமாக இந்த நாட்களிலே பலவீனங்களோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி எல்லாவற்றிலிருந்தும் பலனை கொடுக்கிற ஒரு இயேசு ஒருவர் உண்டு. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக பலியான அந்த நாட்களின் வல்லமை தான் இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கெத்செமனேயிலே, அந்த தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்கும்படியாக தம்முடைய சீஷர்களை விட்டுவிட்டு அவர் தனிமையிலே இருந்து ஜெபிக்கும்படியாய் வரும் பொழுது மத்தேயு 26 அதனுடைய 39வது வசனத்திலே அவர் பிதாவை நோக்கி பண்ணின ஒரு ஜெபத்தை அங்கே நம்மால் பார்க்க முடியும். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர் பிதாவை நோக்கி ஒரு வேண்டுதல் செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இதில் 2 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, பிதாவை பார்த்து அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம், ஒருவேளை நான் அடிக்கப்பட போகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்திருந்தது. அவர் நொறுக்கப்பட போகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்திருந்தது. அவர் பாரங்களை, உலகத்தினுடைய அத்தனை ஜனங்களுடைய பாவங்களை அவர் சுமக்க போகிறார் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. பிறந்தவர்களுக்காக, மரித்தவர்களுக்காக, இனி பிறக்க போகிற சந்ததிக்காக ஒரே ஒரு பலியாய் கிறிஸ்து செலுத்தப்பட போகிறார் என்கிற ஒரு பெரிய திட்டம் அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்ததை அவர் அறிந்திருந்தார். ஆனால் பிதாவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இது நீங்கட்டும், இல்லை என்று சொன்னால் உம்முடைய சித்தத்தின்படியே நீர் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீரோ, நீர் எந்த பாதையிலே என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீரோ அந்த பாதையில் நீர் என்னை நடத்தும்படியாக என்னுடைய ஜீவனை நான் உம்முடைய பாதத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். அதிலே நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் விழுந்தது என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியும். இன்றைக்கு கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கலாம். நான் உலகத்திலே வேதனையை, பாடுகளை என்னுடைய வாழ்க்கையில் சகித்து கொண்டிருக்கிறேனே, இத்தனை ஆண்டுகளாய் நான் ஒரு வேதனையை சகித்து கொண்டிருக்கிறேனே, இதை என்னை விட்டு மாற்றி போடக்கூடாதா, இந்த பாடை என்னை விட்டு நீங்க மாற்றிடக்கூடாதா என்று சொல்லி ஆலயங்களுக்கு வரும் பொழுது அநேக ஜனங்கள் இயேசுவை நோக்கி அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் பாடுகளை குறித்து அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அநேகர் அவர்களுடைய வேதனைகளை குறித்து அவர்கள் பாரத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனால் இங்கே கிறிஸ்துவோ தமக்கு ஒரு பாடு வரப்போகிறது என்பதை குறித்து அவர் அறிந்திருந்து அவர் அதற்காய் பிதாவினுடைய பாதத்திலே போயிருந்து அவர் ஜெபித்து காத்திருந்து அந்த பாடுகளை அவர் சகிப்பதற்காகவும் அந்த வேதனைகளை அவர் மேற்கொள்ளுவதற்கான பலனை அந்த பிதாவினிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அநேகர் நாம் இந்த நாட்களிலே சோதனைகளிலே தோற்று போவதற்கான ஒரு பெரிய காரணம் என்ன தெரியுமா? நாம் பாடுகள் நம் வாழ்க்கையிலே இருக்கிறது என்று அறிந்தும் அந்த பாடுகளில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள நாம் விரும்பாமல் இது நீங்கட்டும், இந்த பாடு மாறட்டும், இந்த பிரச்சனை போகட்டும் என்று சொல்லி இது
மாறுவதிலே தான் குறியா இருக்கிறோமே தவிர அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும் என்பதிலே நாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவதே கிடையாது. அதனாலே தான் அநேகருடைய வாழ்க்கை கூட பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராகவே போய்விடுகிறது. ஆனால் சிலுவை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரிய பாடம் ஒன்று இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலுமே கிறிஸ்துவை விட்டு விலகாமல் இருக்கிற ஒரு பாக்கியம் அதுதான் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்து ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கட்டும், இல்லை என்று சொன்னால் இதை அனுபவிக்க, இதை ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த சிலுவை என்று சொல்லும் பொழுது பல காரியங்கள் இருக்கிறது. ரோமர்கள் ஆட்சி செய்த காலகட்டங்களிலே அவர்கள் இந்த சிலுவையை ஒரு சாபமாக பார்த்தார்கள், ஒரு சாபத்தின் குறியாக. யார் கொடூரமாய் ஒரு மரண தண்டனையை அடைய வேண்டுமோ, யார் கொடூரமாய் யார் ஒருவரை அவர்கள் கொலை செய்ய வேண்டுமோ அவர்களைத்தான் அவர்கள் சிலுவையிலே அவர்கள் அறைவார்கள், அவர்களை வேதனைப்படுத்துவார்கள். ஒரு மனுஷன் ஒரு முள் குத்தினாலே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இந்த சிலுவையின் பாடுகள் என்று சொல்லும் பொழுது ஆணிகளை அடித்து மரத்திலாலே செய்யப்பட்ட ஒரு சிலுவையிலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் முள் ஆணிகளினால் அவர்களை அடித்து அவர்களை தொங்க போட்டுட்டு போயிடுவாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இதே பாடுதான், இதே வேதனை தான். அலறுவாங்க, சத்தமிடுவாங்க, என்னை யாராவது இதிலிருந்து ரட்சிங்க, என்னை யாராவது இதிலிருந்து காப்பாற்றுங்க என்று சொல்லி அலறி 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 பயந்து இப்பவா அப்பவா மரணம் என்று சொல்லி அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் இவ்வளோ கொடூரமானது தான் சிலுவை. ஆனால் அவர்கள் அந்த சிலுவைகளை மறித்ததாக சரித்திரமே இல்லை. யாருமே அந்த சிலுவையில மறித்து போக மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய கால் எலும்பு முறிக்கப்பட்டால் மாத்திரம்தான் அவர்களுடைய இரத்தம் முழுவதும் அவருடைய சரீரத்திலிருந்து போய் அவர்கள் செத்து போவார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் தேடினாலும் மரணம் வராது, அவர்கள் சிலுவையில் அப்படியே தான் இருக்கணும். ஆனால் கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் அந்த சிலுவையிலே பலியானார் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியும். அவருடைய ஏனென்று சொன்னால் இதற்கு பின்பதாக ஒரு பெரிய சத்தியம் ஒன்று இருக்கிறது. பலி செலுத்தப்படுகிற ஒரு ஆடு, அதனுடைய எலும்புகள் ஒரு நாளும் முறிக்கப்படக்கூடாது. பலி செலுத்தப்படுகிற ஒரு ஆட்டினுடைய வாழ்க்கையிலேயோ அந்த ஆட்டினுடைய சரீரத்திலேயோ எந்த ஒரு குறையும் இருக்கிறதை அந்த பலி செலுத்த போகிறவர்கள் விரும்புவதில்லை. அதனால தான் எந்த ஒரு கேடும் இல்லாத நல்ல ஒரு ஆடை அவர்கள் பலி செலுத்தும்படியாய் கொண்டு வருவார்கள். கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே பலியாகி மரித்து அவர் மறுபடியும் உயிர்த்தெழ வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் உண்டு. அவர் உடைக்கப்படாதவராய், அவருடைய காலெலும்புகள் முறிக்கப்படாதவராய், பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று கர்த்தரை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார்கள், அவரிலே சிறிதேனும் பழுதில்லை. நம் வாழ்க்கையில கூட அநேக பழுது இருக்குது. ஆனால் நமக்காய் பலியான நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? அவரிலே எவ்வளவேனும் அவரிலே பழுதில்லை தேவ பிள்ளையே. ஆனால் இந்த சிலுவையிலே அவரை வேதனைப்படுத்தி துன்புறுத்தி அவர்களை பாடுகள் வழியாக அவர்களை கடத்தி செல்லுகிறார்கள். உலகத்தார், உலகத்திலே வாழுகிறவர்கள் படுகிற பாடுகளுக்கு அர்த்தம் ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் இயேசுவுக்காக யார் ஒருவர் பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே தேவனுடைய திட்டம் ஒரு நோக்கமாய் வெளிப்படுகிறது. தேவ பிள்ளையே, நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ மிஷனரிகளை எரித்து கொலை செய்கிறார்கள், எத்தனையோ மிஷனரிகள் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள், எத்தனையோ மிஷனரிகள் அவர்கள் இந்த நாட்களிலே அடிக்கப்பட்டு வேதனையால், கடந்த நாட்களிலே கூட யூடியூப்ல நாம் பார்த்த ஒரு காரியம் உண்டு. ஒரு ஊழியக்காரரை அடித்து வேதனைப்படுத்துகிறார்கள்,
அவரை துன்புறுத்துகிறார்கள். ஆனால் அதே காரியத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மொபைலில் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அந்த காரியங்களை உலகமெங்கிலும் பரப்புகிறார்கள். அவர்கள் ஒரு பயத்தை உண்டாக்குகிறார்கள். இப்படி செய்துவிட்டால் இவர்கள் பயந்து விடுவார்கள், இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா இவங்க தேவனை விட்டு விலகி விடுவார்கள். ஒரு வசனம் நமக்கு இப்படியாக கற்றுத்தருகிறது. மத்தேயு 10வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் மத்தேயு 10வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் சரீரங்களை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆனால் உங்கள் ஆத்துமாவை நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்லி அந்த அதிகாரங்களில் நம்மால் பார்க்க முடியும். அவர்களுக்கு தெரியாத ஒரு சத்தியமும் ஒரு உண்மையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்துல நம்மளை கொண்டு போட்டாங்கன்னா சரீரத்தை மாத்திரம்தான் அழிக்க முடியும், நம்முடைய ஆத்துமா கர்த்தரிடத்திலே சென்று சேரும். இந்த காரியத்தை கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே செய்து காண்பித்திருக்கிறார். யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம், யாரை பார்த்தும் கலங்க வேண்டாம். யார் நம்மை அழிக்க நினைத்தாலும், யார் நம்மை கொல்ல நினைத்தாலும் அவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் இந்த சிலுவையின் வைராக்கியமாய் இருக்கிற கிறிஸ்துவின் மேல் வைராக்கியமாய் இருக்கிற ஆலயங்களாகிய உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருள் ஜனங்களையும் காரிருள் ஜாதிகளையும் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். தேவ பிள்ளையே, இந்த உலகத்தின் காரியங்களை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். உலகத்தில் உங்களை உபத்திரவப்படுத்துகிற காரியங்கள் பார்த்து நீங்கள் ஒரு நாளும் பயப்பட வேண்டாம். கிறிஸ்து நமக்காய் பலியானபடியினால் இனி நாம் சாக வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து நமக்காய் உயிர்த்தெழுந்திருக்கிறபடியினால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய மரணத்தின் வல்லமை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஜீவியங்களுக்குள் இருக்கிற எல்லா மரண உபாதைகளை என் கிறிஸ்து இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே அவர் உங்களுக்காக பலியாகி மரண உபாதைகளை உங்களை விட்டு நீக்கி இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு நல்ல செய்தியை தான் உங்களிடத்திலே சொல்லும்படியாய் வந்திருக்கிறேன். யாரை பார்த்து பயப்படாதிருங்கள், உலகத்தை பார்த்து பயப்படாதிருங்கள், மனுஷனை பார்த்து பயப்படாதிருங்கள், உங்களை கொலை செய்ய வருகிறவர்களை கண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த சிலுவை நமக்கு கற்றுத் தருகிற ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? அது ஜீவனை நமக்கு கற்றுத் தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதை பார்த்து பயப்பட வேண்டாம். நாட்கள் கொடியவைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாய், கிறிஸ்துவின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், சபையோடு இணைந்து நிற்கிறவர்களாய், ஊழியர்களோடு இணைந்து நிற்கிறவர்களாய், வைராக்கியம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களை ஒருவனாலும் சேதப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா தேவ பிள்ளையே? ஒரு வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். அவருடைய சரீரங்களின் அவயவங்களை ஒன்றும் செய்ய என் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். பயந்து போயிருக்கிறீங்களா? கலக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஏதாவது வந்துடுமோ, சூழ்நிலைகள் எதிராயிருமோ? பயப்பட வேண்டாம். உங்கள் காத்திருக்குதல் ஒரு நாளும் வீணடைந்து போவதே இல்லை. இந்த சிலுவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சத்தியம், அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும், கிறிஸ்துவையே சார்ந்திருக்க வேண்டும். உயர்வானாலும் தாழ்வானாலும், மரணம் வந்தாலும் ஜீவன் வந்தாலும் எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பது இல்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து காண்பிக்கிறார். பாடுதான், வேதனை தான், அடிக்கப்படுகிற சூழ்நிலை தான், கண்ணீரின் வேலை தான். ஆனால் அந்த நேரத்திலேயும் அவர் கிறிஸ்துவை, பிதாவை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வேதனை, ஏன் பிதாவே எனக்கு இந்த சோதனை, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒவ்வொரு வார்த்தையும்
அவர் பிதா கிறிஸ்துவை குறித்து நினைத்து வைத்திருந்த அந்த யோசனைகளை நிறைவேற்றுகிறவராய் தன் சிலுவையை அவர் கையில் எடுத்தார். தேவ பிள்ளையே, உன் சிலுவையை நீ கையில் எடுக்க ஆயத்தமா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம் சொல்லும் பொழுது சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், இல்ல 1 மாசம், இல்ல 1 வருஷம் சிலுவையை சுமந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களா? டேக் யுவர் கிராஸ். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்காக அனுதினமும் உங்கள் சிலுவைகளை நீங்கள் சுமக்க ஆயத்தப்பட வேண்டும். நான் சரீர பிரகாரமான சிலுவை குறித்து பேசவில்லை. உங்கள் வியாதியின் சிலுவையை குறித்து நான் பேசவில்லை. உங்கள் அவமானத்தின் சிலுவைகளை குறித்து நான் பேசவில்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இவைகள் வந்து இருக்குமாயின் அதுதான் மெய்யான சிலுவை. உங்களுடைய பலவீனம் பாவத்தினால வந்திருந்துன்னா அது சிலுவைன்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. உங்க பலவீனம் தண்ணி அடிச்சதுனால வந்திருந்ததுன்னா அது கிறிஸ்துவுக்கான சிலுவைன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலுவை என்பது கிறிஸ்துவினால் அவமானப்படுத்தப்படுவது ஒரு சிலுவை. கிறிஸ்துவுக்காக நிற்பதினால் அந்த பாரங்களை அடைவது, அடி வாங்குவது ஒரு சிலுவை. கடந்த நாட்களிலே நான் ஹவுஸ் விசிட்டிங்காக போயிருந்த, வீடு சந்திப்பதற்காக. அந்த இடங்களிலே சில நபர்கள் வந்தாங்க. வந்துட்டு என்னை பார்த்து கேட்டாங்க, இதுக்கு மேல நீங்க இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது, இது எங்களுடைய மக்களை சார்ந்த இடம், அதனால இந்த இடத்துல நீங்க வரக்கூடாது, இதுக்கு மேல நீங்க வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி என்னை அவர்கள் வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் நான் ஒண்ணுமே பேசல. அந்த இடத்துல இருந்து சில ஆட்களை கர்த்தர் ஆதரவாய் நிறுத்தினார். அவங்க சொன்னாங்க, இல்ல பாஸ்டர், நீங்க வரணும், நீங்க கண்டிப்பா வரணும், நாளைக்கோ நாளை கழிச்சோ அடுத்த மாசமோ நீங்க டெய்லி வர்ற மாதிரி நீங்கள் தினமும் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆதரவாய் நின்றார்கள். ஆனாலும் எதிர்க்கிறவர்கள் எதிர்த்து கொண்டு தான் இருந்தார்கள். வேதனையான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் வேதனையாய் பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள். சில ஊழியங்களை செய்வது நிமித்தமாய் அநேகர் போன் பண்ணுவாங்க, கால் பண்ணி கெட்ட வார்த்தையை சொல்லி பேசுவாங்க, தேவையில்லாதது சொல்லி பேசுவாங்க. அநேக ஊழியர்கள் இந்த வார்த்தைகளை கண்டு நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம். ஏன் ஆண்டவரே, இந்த சிலுவை இன்னும் நான் இதை சுமக்க வேண்டுமா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சிலுவையை அனுதினம் நீங்கள் சுமக்க ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஊழியர்களுக்கு சொல்லுகிற அளவிற்கு ஒருவேளை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அனுதினமும் இந்த சிலுவையை நீங்கள் சுமக்க ஆயத்தப்படும் பொழுது இந்த சிலுவை ஒரு நாளும் உங்களுக்கு பாரமானதா இருக்காது. இந்த சிலுவை ஒரு நாளும் பர்பஸ் இல்லாம உங்க வாழ்க்கையில வெளிப்படாது. இந்த சிலுவை உங்கள் வாழ்க்கைகளை தினமும் 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 உங்களுக்கு மகிமையான கிரீடமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் நாட்களை, இந்த மரண நாட்களை, கிறிஸ்து நமக்காய் பலியான நாட்களை யோசித்து ஜபித்து இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய பலனை பரலோகத்திலிருந்து இன்றைக்கு அனுப்பி தருகிறார். இதை நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய சிலுவையை, ஒருவேளை தேவனை அறியாதவர்கள், ஒருவேளை கர்த்தரை அறியாதவர்கள், ஒருவேளை விசுவாசத்திலே குறைவுபட்ட ஒருவேளை யாராகிலும் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம், பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம், வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கலாம், சோர்வோடு பார்த்து கொண்டிருக்கலாம், பிரிவினைகளோடு பார்த்து கொண்டிருக்கலாம், கடன் பாரங்களோடு பார்த்து கொண்டிருக்கலாம். எதை குறித்து, எந்த சூழ்நிலையோடு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த சூழ்நிலைகளில் இருந்து விடுதலையாக்குகிற பலன் மருத்துவருக்கு இல்லை. இந்த சூழ்நிலையில் இருந்து உங்களை ஆறுதல் படுத்துகிற ஆறுதலின் வார்த்தைகள் மனுஷனிடத்தில் இல்லை, ஆனால் ஒருவரிடத்தில் இருக்கிறது. அவர்தான் என் இயேசு.
அந்த இயேசுவை விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் அந்த இயேசு உங்களை விடுதலையாக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 30வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அந்த ஸ்திரீ இயேசு அவரை தொட்டாள், இயேசு அவரை தொட்டார் என்று சொல்லி எழுதப்படவில்லை. அந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு இயேசுவை தொட்டாள். அப்பொழுதே அவர் விடுதலையாக்கப்பட்டார். அதே இடத்திலே இன்னொரு மனுஷனுக்கும் ஒரு உதவி தேவையாயிருந்தது, இன்னொருவருடைய மகளுக்கும் ஒரு விடுதலை தேவையாயிருந்தது. ஆனால் கிறிஸ்து அங்கே செல்வதற்கு சிறிது நேரம் தாமதமாகி கொண்டிருந்தது. ஆனாலும் அந்த நேரம் வந்த பொழுது அவர் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்த பொழுது அங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்படுகிற விதத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இவள் மரித்து போகவில்லை, இவள் தூக்கத்தில் இருக்கிறார். தேவப்பிள்ளையே, கொஞ்சம் லேட்டா ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்திருந்தாலும் இன்னைக்கு சொல்லுகிறார், மரித்து போன சூழ்நிலைகளில் இருந்து உங்களை உயிர்ப்பிக்கத்தான் என் கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பலியாயிருக்கிறார். மரித்து போன நிலைமையா, பாரத்தின் சூழ்நிலையா, ஒருவேளை சிங்கத்தின் கெபியை போல சுற்றி நின்று சத்துருக்கள் உங்களை பார்த்து கட்சித்துக் கொண்டிருக்கலாம். அவர்களை கண்டு அஞ்சி போய் நிற்கிறீர்களா? இல்லை என்று சொன்னால் அக்கினியின் சூளையை போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்த அந்த அக்கினியின் சூளையின் சூழ்நிலைகளுக்குள் நீங்கள் திக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். என் கர்த்தருடைய சிலுவை அவர்களுக்காக இயேசு பலியாகவில்லை, அதற்கு பிறகாகத்தான் பலியானார். ஆனால் நமக்கு முன்பதாக அவர் 2000 ஆண்டுகளுக்குள் முன்பதாக அவர் பலியான அவருடைய வல்லமை இன்றும் நமக்காய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற யாவரும் பிழைப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால், take out your cross, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பியுங்கள். அரசாங்கம் எதிராய் நிற்கலாம், யார் வேணாலும் எதிராய் நிற்கலாம், அதல்ல நமக்கு காரிய விஷயம். சிலுவை கற்றுத்தந்த வைராக்கியத்தை, கற்றுத்தந்த நம்பிக்கையை உங்களுடைய மரண நேரத்திலையும் நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஒடுக்கப்படுகிற நாட்கள் வருகிறது சபையே, நெருக்கத்தின் நாட்கள் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கிறிஸ்துவின் மரண நாட்களை சந்தித்து இந்த நாட்களிலே காத்திருக்கிற நீங்கள் அதே சிலுவையின் வைராக்கியத்தை பெற்றவர்களாய் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவை மாத்திரமிட்டு மறுதரிக்கிற ஒரு சூழ்நிலைகளுக்கு நீங்கள் போய்விட வேண்டாம். ஒருவேளை உலகத்திலே சூழ்நிலைகள் உங்களை வேதனைப்படுத்தி கொலை செய்கிற அனுபவங்கள் வரலாம். கிறிஸ்து உங்களுக்காய் மரித்திருக்கிறார். பரலோகம் ஒன்று உண்டு, அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். யாருக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களோ, நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் தலைகளை தாழ்த்தி, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் அல்ல. தேவ பிள்ளையே, வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்களா, வாகனம் ஓட்டிட்டு இருக்கிறீங்களா, எங்கேயாவது பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கிறீங்களா, எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் கண்ணை மூட முடியும்னா கண்ணை மூடுங்க. இல்லை என்று சொன்னால் உங்கள் இருதயத்திலே நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய மரணத்தையும் உம்முடைய ஜீவனையும் குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் எங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாகட்டும். எங்களுக்குள் இருக்கிற மரித்து போயிருக்கிற சூழ்நிலைகள் இயேசுவினால் உயிர் பெற்று எழும்புவதாக. எப்படி பிதாவின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து கடைசி தருவாயிலையும் விடவில்லையோ, அதே போல எங்களுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை தாமதமாகலாம், தரிசனங்கள் தாமதமாகலாம், எங்கள் நன்மைகள் தாமதமாகலாம், ஒருவேளை நாங்கள் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையாக இருக்கலாம்,
ஒருவேளை சபைகள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையா இருக்கலாம். எந்த சூழ்நிலையானாலும் எங்களை நிறுத்தி எங்களுக்காய் பலியான கிறிஸ்துவை விட்டு நாங்கள் விலகாமல் உறுதியுள்ளவர்களாய் நிலைத்து நிற்கிற ஒரு கிருபையின் வல்லமை இந்த நாளிலே எங்கள் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து எழுந்தது போல அவர் எப்படி சிலுவையை பிதாவிற்காக அவர் சகித்தாரோ, சித்தத்தை நிறைவேற்றினாரோ, அதே போல இந்த பிள்ளைகளும் காத்திருந்து தேவனுக்காக அந்த உயிர் தழுதலின் வல்லமைகளை இவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக என் கர்த்தர் செயல்பட வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய மரண கட்டுகள் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்படுவதாக, மரணத்தின் பாரங்கள் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்படுவதாக, இவர்களுடைய வியாதிகள் இன்றைக்கு விலகுவதாக. இது கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறது என்று சொன்னது போல நாங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் வசனத்திலே வாசிக்கிறோம். ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் கிறிஸ்து அவனை கெடுப்பார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். எங்கள் ஆலயங்களை ஒருவரும் கெடுக்க, பலவீனம் கெடுக்க என் கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. எங்கள் சரீரங்களாகிய ஆலயங்களை மனுஷர்கள் கெடுக்க என் கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை. ஆண்டவரே, பலத்தினால் இடை கட்டுங்க. இந்த நாட்கள் எல்லாம் இவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும் என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்கள் முழுவதும், இந்த காலங்கள் முழுவதும், இந்த 2024 வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மையானதாய் இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you all.